ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்ய போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம், அப்புறம் தேங்காய், தக்காளி, அப்புறம் ஒரு எலுமிச்சப்பழ சைஸில் புளி. இந்த தேங்காய், வெங்காயம், தக்காளி இது மூணையும் நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக ஊற்றிக்கோங்க. அப்புறம் இந்த புளி தண்ணி இருக்கு இல்லையா, அந்த புளி தண்ணியும் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 4 ஸ்பூன் மசாலாத்தூள் எடுத்திருக்கேன். வீட்டில் அரைச்ச மசாலாத்தூள் தான். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. அப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பில் வச்சுருங்க. நல்லா கொதி வரும்போது கொஞ்சம் போல் ஒரு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் தாளித்து இதில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் இதுக்கு கொஞ்சம் நான் வாவல் மீன் எடுத்திருக்கேன். அந்த தலைப்பகுதியெலாம் இருக்கும் இல்லையா, அது மட்டும்தான் போட்டு வைக்க போகிறேன். தலை அதெல்லாம் போட்டு குழம்பு நல்லா கொஞ்சம் வற்றின வரும், கெட்டி ஆற வரைக்கும் வச்சுருங்க. ஏன்னா கொஞ்சம் லைட்டாக மீன் போட்டோன்னே கொஞ்சம் தண்ணி வரும் லைட்டாக. அதனால் கொஞ்சம் நல்லா கெட்டியாகிற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு தண்ணியாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாலேயே மீன் போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் கெட்டியாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் திக்காகவே வச்சுக்குவோம் குழம்பு. இப்போ இந்த டைமில் மீனை போட்டுட்டு ஒரு சிம்மில் வச்சுடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வர மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த டைமில் ஒரு லைட்டாக ஒரு கிளறி விட்டுட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். சுவையான மீன் குழம்பு தயார். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.